விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனா இருக்கிறது விவசாயம். மனுஷங்களா பிறந்த யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பசிதாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது வயக்காட்டில் வேலை செய்கிற அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. அந்த விவசாயமும் எப்போவுமே இயற்கையை சார்ந்து தாங்க இருக்குது. பஞ்சம் மாற மயில்கள் நாடும் கொண்டாட்டம் போடும் குயில்கள் நாளும் தெம்மாங்கு பாடும் சோழராயில்லையே. மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. மழை பெய்யாதோ மனத்தேராசாவே மலைக்கிரும் புண்ணியரே சன்னல் ஒழுவாதோ சார மழை பெய்யாதோ. மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. மழை பெய்யாதோ மக்க பஞ்சம் தீர, சார மழை பெய்யாதோ சனங்க பஞ்சம் மாற. பூவாயி, இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல வாக்கு சொல்லி நடவ ஆரம்பியுமா? நம்பி மழைய நம்பி உயிர போல பயிர நம்பி மண்ணுக்குள்ள பொன்வேளைய மகமாயி ஒன்ன நம்பி வேர்வையில காத்தி கட்டி வெதச்சிருக்கோம் தாயே. நிறுத்துங்க, இங்கெல்லாம் விவசாயம் பண்ணக்கூடாது. ஏன்? நீங்க யாரு? நாங்க தான் இந்த இடத்த வாங்கியிருக்கோம். இங்க நாங்க ஃபேக்டரி கட்ட போறோம். என்னையா திடீர்னு வந்து இந்த மாதிரி சொல்றாங்க? என்னடா இது இப்படி பண்றாங்க? விவசாயமும் போச்சுன்னா நம்ம எங்க தான் போறது? இனிமே விவசாயம் பண்ண முடியாது போல இருக்கு. விவசாயம் இல்லாம சோத்துக்கு என்ன பண்றது? என்னது ஃபேக்டரி கட்ட போறீங்களா? இதுக்கு நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க இங்க ஃபேக்டரி கட்டியே தீருவோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க.
நம்ம மண்ணு நம்ம உரிமை. நம்ம யாருக்கிட்டயும் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. வாங்க நம்ம போய் விவசாயம் பண்ணுவோம். யார் என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோம். நிறுத்துங்க. யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணியிருக்கேன்ல. இது எங்க மண்ணு எங்க பூமி. நாங்க யார்கிட்ட கேட்கணும்? என்கிட்ட கேட்கணும். இங்க பாருங்க பத்திரத்தை. ஏன்னா இது என்னோட நிலம். ஐயா, இப்படி ஒவ்வொரு விவசாய நிலத்திலையும் நீங்க ஃபேக்டரி கட்டிக்கிட்டே போனீங்கன்னா நாளைக்கு விவசாயம் பண்ண நிலமே இருக்காது. அப்போ எங்களை மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் தற்கொலை தான் முடிவா? விவசாய நிலத்தையும் அழிச்சிட்டு விவசாயிகளையும் அழிச்சிட்டு நாளைக்கு நீங்க என்னதான் சாப்பிட போறீங்க? விவசாயிங்க சேத்துல காலை வச்சாதாங்க நம்மளால சோத்துல கையை வைக்க முடியும். சரவணா, ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கீங்க. அதாவது மனிதர்கள்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து காட்டுவாசிகளாக இருந்தாங்க. மிருகங்கள்லாம் வேட்டையாடி மிருகங்களை வந்து உணவாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த காட்டுவாசிகள்லாம் ஒரு சமூகமாக மாறி அப்போ தான் அவங்களுக்கு மனிதர்கள் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த டிரான்சிஷன் இருக்குல்ல, இந்த மனிதர்களாக மாறின அந்த நாகரிகத்தை கொடுத்ததே வந்து விவசாயிங்க தான். ரொம்ப நீட்டாக ரொம்ப கிளாஸாக பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். நியூ இயர் ஃப்ரெஷ் எபிசோட் ஃபஸ்ட்டு. அதாவது ஒரு 2017க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்ல முடியும்னா அது விவசாயம் தான். அந்த விஷயத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ வே டு கோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பா இப்போ இருக்கிற டாபிக்கே அதுதான். விவசாயம் வந்து நிறைய பேர் மழை வராமல் எத்தனையோ பேர் வந்து அந்த இது பண்ண முடியாமல் தண்ணி இல்லாமல் எத்தனை பேர் சூசைட்லாம் பண்ணியிருக்காங்க, பேப்பரில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அவங்க தான் நம்மளுக்கு வந்து பேக் போன். அவங்க இல்லாமல் நாம் கிடையாது. விவசாயம் இல்லாத மனிதர்களே கிடையாது அப்படின்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு 2017 நீ ஒரு கான்செப்ட் எடுத்திருக்க. ஒவ்வொரு மனிதர்களும் விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா விவசாயம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அவங்க உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. அவங்க உழைக்கலைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. பட் அழகான ஒரு கான்செப்ட், சூப்பராக இருந்தது. எல்லாருமே அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பர்டிகுலர் நீ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண. ஓகே, குட் லக். நீங்கள் எடுத்திருக்க கான்செப்டை ரொம்ப தெளிவாக நீட்டாக பண்ணியிருக்கேன். ரொம்ப டீப்பாக போகாமல் டீசெண்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன். ஃபார்மிங் அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன். கடைசியில் நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் தான் சாப்பிட போகிறோம். அது வந்துகிட்ருக்கு இப்போ வர சைனாவில் இந்த பிளாஸ்டிக் அரிசி. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது நிறைய பேர் இப்போது ஃபார்மிங்கில் இறங்கிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ விவசாயம் மறுபடியும் வருது, மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நல்ல விஷயமா நடக்கும் 2017. எனிவேஸ், நீங்கள் எடுத்துருக்க கான்செப்டை ரொம்ப நீட்டாக பண்ணி நீட்டாக டெலிவரி பண்ணியிருக்கீங்க. சூப்பர், வெல்டன் சரவணா. அதாவது மற்றவங்க என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றவங்க சோத்தில் கையை வைக்காதீங்க. நம்மளுக்கு சோறு போடுற விவசாயி எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்.